வீட்டு விட்டு வந்திருக்கேன் ஒண்ணு மட்டும் கை அப்போ உன் அண்ணன் தம்பிகிட்ட இருக்கிறதுல உன் பொண்டாட்டி தானா? இந்த மாதிரி கேள்வி கேட்டதும் உன் மூஞ்சில ஏய் நீ தானடா சொன்ன வடவாயா? உன் அண்ணன் தம்பிகிட்ட இருக்கிறதுல உன் பொண்டாட்டி நீ தான சொன்ன? நான் விட்டுட்டு வந்திருக்கேன். சரி என் பொண்டாட்டிட்ட போயிட்டு நைட் 8 மணிக்கு மேல காலத்துக்கு போட்டா எருமாடு உதைக்கிற மாதிரி உதைக்கிறா. யாரு? தேவடியா முண்டை. ஆனா எத்தனை மணி கூட்டன்னு வர பெரிய யாரு? ஒத்துமி பத்தினி கௌசல்யா கூப்பிடுறா பர்றா. ஐ லவ் யூ. கெட்பாக செய்யலாமா? நானா மாமா இந்த மாதிரி சொல்லி என்ன கேட்டு சாவடி கும்பலா போய் கொலை கேசல மாட்ட போறீங்க பாத்துக்குங்க. நல்லா இருக்கிறவன சாவடிக்கு போறீங்க சீக்கிரமே. இதுதான் உங்க பொம்பளையா? ஆமாடா. வேற எதுவும் பொம்பளை கிடையாது. வேற எதுவும் இல்ல. சரி இங்க பாரு. உங்களை விடிய வச்சு செய்ற நாங்க 3 பேர் யாரா? ஐயோ நீங்க 3 பேர் தான் பொம்பளை. பச்சை ஒரு வாழை மாட்டை கொளுத்துனா கூட அப்படியே பார்த்தாவே எரியடா திக்கு. அந்த பேயிர மாலை கூட நீங்க பட்டு நின்று பத்தினி உத்தமி நாங்க தான். ஐயோ ஒரே ஆம்படியா ஒரே புருஷன் தான். ஆமாடா. என்னால பார்க்க கண்ணை மூடிக்குவோம். ஆமா. ஆமாடா. அத நீ சொன்னே பூமாதேவி. கீழ தொங்குது பாரு எடுத்து சொருவத. அது இல்லனா இங்க வேலைய செய்ய மைக் வயர் அங்க தான் இருக்குது. அங்க தான் இருக்கா? நீங்க சொன்னீங்க பூமாதேவி. ஏய் காலத்துக்குடா. எங்க பூமாதேவி மேல கால வச்சு காலத்துக்குடா. காலத்துக்கு தலையில வச்சுக்கடா. ஏடா கால கீழ வைக்கிற? ஆமா. தொட்டு கும்பறா ஃபர்ஸ்ட். படுத்துலடா. என்ன சிரிக்கிற? பைத்தியக்காரனா நானு? ஏய் மரியாதை கேட்டுக்கோ. இங்கடே காலத்துக்கு தலையில வச்சுக்க. அதெல்லாம் அப்புறம் வைக்கிறோம். நீ சொன்னே பூமாதேவி. யார் பொம்பளை தானே? என் பங்காளிங்க கராடம் மாதிரி காலைல 5 மணிக்கு எங்க போவீங்க? நீங்க சொன்ன பூமாதேவி. ஐயோ பொம்பளை பெருசு. பொம்பளைடா. என் பங்காளி எங்க போவோம் தெரியுமா? எங்க போவீங்க? 5 மணிக்கு. விடிய காலம்பற. ஒரு எப்படி அங்க வாழ்ற மீனுக்கு வெள்ளை மீனுக்கு கல்யாணம். அங்க சின்ன புள்ளி நமக்கு நம்ம ஊர் போறோம். என்னடி நாறுது இதோ? பேச்சுமல் வருது. இது ஏன் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இங்களுக்குள்ள வந்து ஆயி போற. நானு அங்க முடிச்சிட்டு அடுத்து யார சொன்ன? 6 பேரு கங்காதேவி. ஆமா. இத முற்றியம் பங்காளி அடுத்து எங்க போவீங்க? அடுத்து அங்க நடுக்கடலில் நடக்குதம்மா கும்மாளம். அந்த ஆசர போடி ஆளுக்கெல்லாம் ஊர் போனோம். நல்லா தெரிஞ்சுக்க. எங்க ஆம்பளை சுத்தம் பண்ணாம பொம்பளை நீங்க பிறந்திருக்கீங்க. என்னது? ஆம்பளை சுத்தம் பண்ணாம நீ நல்லா தெரிஞ்சுக்க. எங்க பொம்பளைனா இல்லனா உங்க ஆம்பளை வர்க்கமே 4 நாத்தறது பேர் இங்க உள்ளே இருந்து செத்துருவீங்க. சும்மா போடி எப்பால வெள்ளக்காரன் டைப்ல பேப்பர் எடுத்து தொடச்சு போட்டு போய்கிட்டே இருப்போம். பேப்பர் இல்லனா கூழாங்கல் எடுத்து தொடச்சு போட்டு போய்டுவோம். என் பொம்பளை எல்லாம் எப்படி உட்கார்ந்திருக்காங்க? உன் ஆம்பளை பாரு இதே பாத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. யாரு? அங்க பாரு. இதே பாத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. அம்மா நல்லியா கம்மா கிடைக்குமோ கிடைக்காதோ? என் பொம்பளைங்க எல்லாம் உங்களை அப்படியே பாக்குறாங்க பாரு. இல்ல ஏண்டா பேப்பர் இல்லனா என்ன பண்ணுவ? பேப்பர் என்னது? பேப்பர் இல்லனா என்ன பண்ணுவ? பேப்பர் இல்லனா கூழாங்கல் எடுத்து தொடச்சு போட்டு போ. கூழாங்கல் எங்க இருந்து வருது? அப்படி இல்லனா ஏய் எங்க இருந்து வருது கூழாங்கல்? எங்க இருந்து வருது? எங்க மாமா மிஷின் வச்சு தயாரிக்கிறாரு. அது இல்லனா? அது இல்லனா இப்பதான் ஒரு ரோட்டுக்கு வேகத்தடை போட்டுருக்காங்க. உங்க வேகத்தடை உட்கார் ரகு அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற. அது வேகத்தடை உட்கார்ந்து தேய்ச்சி எடுத்துன்னு போயிட்டு வந்து வேகத்தடை இல்லனா? அது இல்லனா சூரியன்ட்ட சூத்த காட்டினா தானா உளுந்து கொட்டிடும். ஏண்டா வெயிலே அடிக்கல என்ன பண்ணுவீங்க? அது இல்லனா சூரியனே வரலனா காலைல 5 மணிக்கு போய் பார்த்தா அந்த பில்லு மேல வெள்ளை நொறுநொறு நிக்கும். அது நொறுநொறு அது இல்லடா. அது இல்லடி. காலைல 5 மணிக்கு போய் பார்த்தா அந்த பில்லுல இருக்கும். முட்டையா இருக்கும். அப்ப இத பாக்குறதே காலைல போவியாடா? அந்த வேலைய தான் நாங்க செய்றோமே. அந்த பில்லுல போய் உட்கார்ந்து நல்லா அரைக்கணும் வந்துரும். அது இல்லனா? அது இல்லனா அந்த கௌசல்யா புள்ளியும் அந்த இந்த சப்ப இந்த அன்னி புள்ளியும் பிரியா உன் பேர் தானே? நீங்க 3 பேர் வந்து நாக்கு விட்டு நக்கி எடுத்துட்டு போவாங்க. ஏண்டா எங்களுக்கெல்லாம் மூடே நாங்க வரவும் முடியாது. நாங்க அந்த வேலை செய்யறதே இல்லடா. அந்த புள்ள தான் சொல்லிச்சு வருவோன்னு. யாரு? அந்த புள்ள. நீ வர மாட்டா? கர்ணியா? 2 பேரும் தான் சொன்னாங்க. அது மட்டுமா? இது உங்க பொம்பளை. ஆமா. ரெகுலர் ஸ்பீக்கர் பாக்ஸ். ஆமா. யாரு எங்க பொம்பளைடா? சத்தம் வருது. எம்மா சத்தம் வருது. உம்மா சத்தம் கேக்குது. உம்மா சத்தம் வருதுடா. யாண்டி எங்க அம்மா கேக்குற? அப்புறம் ஏன் எங்க அம்மா வலிக்குற? சாரி மேடம். தாய்க்குளம் அம்மா சவுண்ட் கேக்குது ஸ்பீக்கர் பாக்ஸ். ஆமா. உலகத்திலே பொம்பளை தான் பெருசு. தெரிஞ்சுக்க இது. ஏன்னா அம்மா சத்தம் வருது இல்ல? ஏன்னா அம்மா சத்தம் வரும்போது தெரிஞ்சு பொம்பளை தான் பெருசு.
அது பின்னாடி இருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு போய் அண்ணன் உள்ள ஒரு பாக்ஸ்ல சொருகிறாரு பத்தியா? ஆமா. அந்த பாக்ஸுக்கு பேர் என்ன? ஆம்பிளிபேர். என்ன பேரு? ஆம்பிளிபேர். எவனோ மூஞ்சில காரியமே போறாடி முண்டை. பொம்பளை பெருசு பெருசுன்றல்ல. உன் பொம்பளை கூட்டும்போது பொம்பளை பேர்ல தானே சொருகணும். எதுக்கு எங்க ஆம்பிளி பேர்ல எடுத்து சொருகுறீங்க? பாண்டிப்பா, உங்க புத்திக்கு யோசனைக்கு என்ன சாப்பிடுறீங்க? எங்க வீட்டு வடையை சாப்பிடுங்க. இங்க பாருடா, நாங்க போய் சொருகுறனாலதான் உங்க ஆம்பிளி பேருக்கே மவுஸ் இல்லன்னா சும்மா தான் கிடக்கணும். வேஸ்டா கிடக்கும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காப்போனாங்க. அதை விட்டு. அதை விட்டுரு. இந்த எரித லைட் யாரு? யாரு? ஜோதி லட்சுமி. அம்மா பவரா எரியும்போது தெரியும். ஆமா, எம்மா பவர். அம்மா பவர் தானா வந்துருமா? என் ஆம்பளை பீஸ்கார்ல சொருகுனா தான் பவர் வரும். ஏண்டா நாங்க போய் சொருகுறனால உங்க ஆம்பளைக்கே மரியாதைடா, இல்லனா இல்லடா. சரி இது விட்டுருமா. இதை விட்டு. இது தேவையில்ல. தேவை கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போற. ஹோட்டலுக்கு. பொம்பளை தானே பெருசு. ஆமா. ஒரு ஹோட்டலுக்கு போற. போறேன். ஒரு தோசை தின்ற. தின்பேன். பாவம் நீ பாதி தான் தின்னு, முழுசா கூட தின்ன மாட்டேன். ஒரு தோசை வாங்கி தின்ற. தின்பேன். அடுத்து என்ன கேப்ப? அடுத்து என்ன கேப்ப? சாம்பார் கேப்ப. நாங்க பீ மூத்திரமா கேப்போம். நாங்களும் சாம்பார் தான் நீ கேப்போம். அது வேற கேப்பியாடா? அதுக்கப்புறம் என்ன கேப்ப? அதுக்கப்புறம் சட்னி கேப்ப. அதுக்கப்புறம் சட்னி. சட்னிக்கு அப்புறம் பொடி கேப்ப. சட்னி தான். சட்னி மேலே இருக்கிற ஒரே அமுக்கு. சொல்லுடா. சட்னி கேப்ப. சட்னி கேப்ப. அதுக்கப்புறம் கார சட்னி கேப்ப. அதுக்கப்புறம் தின்னுட்டு மூடி வச்சுட்டு வந்துருவேன். இது மட்டும் தான் தின்னுவேன். ஆமா. ஆனா காலையில நீ எதனா எக்ஸ்ட்ரா கேளு ஹோட்டல்ல, மூஞ்சில உட்கார வச்சு குசு விட்டு தான் போவனே பாத்துக்க. யாரு மூஞ்சில? உன் மூஞ்சில தான். ஏற்கனவே இப்படிலாம் பேசினா வச்சுக்கவே மூஞ்சில பூ வச்சிருவேன். என்ன அவளை பார்க்கும்போது ஒரு ஜாடியில இப்படி சூனிக்கார பொம்பளை மாரி இருக்கிறாங்க. ஆளு சூனியக்காரின்னு சொன்னா வச்சுக்க செய்வன செஞ்சிருவேன். ஐயோ பார்த்து கை கால்லாம் ஈத்துக்கணுங்க. இது உங்க பொம்பளை. ஆமா. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுற? அதுக்கப்புறம் நான் ஆம்லெட் சாப்பிடுவேன். ஆம்லெட்டா ஆஃப் ஃபைல் ஃபுல் ஃபைல் இதெல்லாம் சாப்பிடுவல்ல. அப்ப நீங்க என்னதான் பொம்பளை பெருசுனாலும் உங்களால அந்த இடத்துல பொம்பளெட் வாங்கி தின்ன முடியுமா? ஏண்டா அது பேரு ஆம்லெட்டா? எவன் சொன்னா? அது பேரு ஆம்லெட்டா? ஏன் ஆம்லெட்னு வந்து தெரியுமா? ஏன் வந்துச்சு? முட்டில இருந்து வெளிய வரதுனால தான். முட்டில இருந்து வெளிய வந்தா என்ன சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? குஞ்சு வந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோழி குஞ்சு வந்ததுன்னு சொல்லுவாங்க. கோழி குஞ்சு வந்திருக்கும்பாங்க. அது அப்ப கோழி குஞ்சுனா என்ன அர்த்தம்? ஆம்பளை தானே? ஆமா. அதனால தான் ஆம்லெட். ஆம்லெட். அது மட்டுமா? அது மட்டுமா? ஒரு ரோட்ல போறேன். திடீர்னு அடிபட்டு கீழே ஊந்துட்டேன். ஏண்டா? நல்ல எண்ணம் தான். கீழே ஊந்துட்டேன். நல்லா இருப்படா. ஏன்னா ஊருக்குள்ள எம்மாத்திரம் பேசுற கேள்வி இல்ல. வேலை முடிஞ்ச உடனே காலைல 7000 குய் தின்னும் வாங்கிக்கணும். நீங்க மட்டும் கேள்வி போறீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? நான் சாமிக்காக ஆடுறேமா? யாரு? நானு. காலைல சம்பளமே வாங்க மாட்டேன். சத்தியம் பண்ணுடா. சம்பளமே வாங்க மாட்டேன். நான் 3 புள்ள சைக்குமா சம்பளமே வாங்க மாட்டேன். 3 புள்ளையா? ஆமா. இன்னொரு புள்ள ஏன்டா விட்டுட்ட? இன்னும் 2 புள்ள பெத்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன்டா. நம்மளுக்கு நான் கரெக்டா தான் சொல்றேன்ல. உனக்கு எனக்கு 4 4 3 7 இன்னும் 2 பெத்து ஆஸ்கார் அவார்டு வாங்குடாவா? சொல்லுடா. இது பொம்பளை. ஆமா. திடீர்னு அடிபட்டு கீழே ஊந்துட்டேன். விழுந்துட்டா? அவசரத்துக்கு எந்த வண்டி வரும்? 108. எம்ம ஒரு சுத்தமா தமிழ்ல பேசுறான். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சைனா இங்கிலீஷ்ல. சைனா இங்கிலீஷ்லயா? சைனா இங்கிலீஷ்ல சொல்றியே? சைனா இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாதுடா. இங்கிலீஷ் தெரியாதவளா நீ? ஆம்புலன்ஸ். நல்லே ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ். ஆமா. உங்க பொம்பளை அடிபட்டாலும் என் ஆம்பளை அடிபட்டா நாங்க வந்து நிக்கிறது எந்த வண்டி? எந்த வண்டி? என் ஆம்புலன்ஸ் தான் வந்து நிக்கும். அங்க கூட உங்க பொம்பளை வந்து நிக்காதம்மா. சரதா போடா. அதனால ஆம்பளை கூட பொம்பளை இருந்தா பொம்பளைக்கு மரியாதை. பொம்பளை கூட ஆம்பளை இருந்தா ஆம்பளைக்கு மரியாதை. இது நான் ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். ஏன்னா நீ தொடப்பு கட்டி எடுத்து வச்சுன்னு பொம்பளை இல்லாம எப்படி வந்துட்டேன்னு கேட்டாங்க. இதுல வேற முறைக்கிறத பார்த்தா முக்கவாசி தொடப்பு. அந்த ஊர்ல வாங்கின அடிய மறக்கல தானே? அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களை பார்க்கையில எனக்கு எப்படி திரும்ப வருது? காதலா வருது. காதல்.